இன்றைக்கி ஒரு நல்ல ப்ராஃபிட். அண்ட் நான் இப்போ பண்ண போகிறது ஒன்று தான். எவ்வளோ இப்போ நான் ஒரு $50 போட்டு ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ $50 போட்டு ட்ரேட் பண்ணுறதுன்னா லைக் எனக்கு பேக்கப் வேணும். என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒன்று, இந்த $50 மட்டும்தான். ஸோ லாஸ் ஆயிடுச்சுன்னா, அடுத்த வாரத்தில் லாஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு பேக்கப்புக்கு எதுவும் இல்லை. ஸோ என்கிட்ட $50 இருக்குது, என்கிட்ட $100 இருக்குது. எவ்வளோ இருந்தாலும் உனக்கு பேக்கப்புக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறேன். அதாவது இது மொத்தமாக லாஸ் ஆயிடுச்சுன்னா எனக்கு அதை வச்சு அடுத்த ட்ரேட் பண்ண முடியுங்கிற லெவலுக்கு பேக்கப் ரெடி பண்ணதுக்கப்புறம் நீ எடுத்து செலவு பண்ணு, அது ஸ்கேல் பண்ணு, லைக் இன்க்ரீஸ் பண்ணு. ஆனால் உனக்கு பேக்கப் ரெடி பண்ணு. நான் அடிக்கடி பேக்கப் ரெடி பண்ணாமல் மட்டும்தான் லாஸ் ஆயிரும். ஒரு $30 $20 தூக்கிட்டு போவோம். $100 பக்கத்தில் கொண்டு போய் என்ன பிரயோஜனம்? பேக்கப் இல்லைன்னா மொத்தமாக லாஸ் ஆகிடுச்சுன்னா பேக்கப்புக்கு என்ன பண்ணுவேன்? ஸோ $50 இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ப்ரேஅவுட்ஸ் எல்லாம் லைக் ப்ராஃபிட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு $30 $40 எடுத்து பேக்கப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கேல் அப் பண்ணு, செலவு பண்ணு. ஓகே.